ஆரம்பத்தில் வரும்போது எனக்கு தமிழ் தெரியாது. ஆங்கிலத்தை படித்து தான் இங்க வந்தேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மங்களபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மலேசிய தொழிலதிபர் சுகுமாரன் ஊக்கத்தொகை வழங்கினர். மங்களபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். கடந்த ஆண்டு நடைபெற்ற 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது. TR சாமி அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் மலேசிய தொழிலதிபருமான சுகுமாரன் தனது சொந்த செலவில் இந்த நிதி உதவியை வழங்கினார். அதன்படி 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தலா 15,000 ரூபாய் வீதமும், 11ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தலா 10,000 ரூபாய் வீதமும் என மொத்தம் 6 மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மலேசியாவில் பாமாயில் தொழிற்சாலை நடத்தி வரும் தொழிலதிபர் சுகுமாரன் இது குறித்து பேசுகையில், நான் 1970 மலேசியாவிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்து இந்த பள்ளியில் தான் 4 ஆண்டுகள் படித்தேன். ஆரம்பத்தில் வரும்போது எனக்கு தமிழ் தெரியாது. ஆங்கிலத்தை படித்து தான் இங்கே வந்தேன். இவென்ச்சுவலி நான் வந்து 4 வருஷம் படிச்சு விட்டு மறுபடியும் மலேசியா போய்விட்டேன். இடையில வந்து பாண்டியன் தான் வந்து இந்த அறக்கட்டளை இதை ஆரம்பிக்கலாம்னு சொன்னோம். அப்படியே ஒரு 15 வருஷம் ஆச்சு. இடைப்பட்ட காலத்தில் நிறுத்தப்பட்டது. இனிமேல் தொடர்ந்து வருஷம் பூரா நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் ஊக்கத்தொகையாக ஏதாவது செய்வோம்.